நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்கு, நான் என்ன உணவுகள் சாப்பிடலாம், அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உணவுகளோட மித்ஸை பத்தி பேசிடலாம். யூஸ்வலா கிட்னி பிரச்சனை இருந்தாலே மக்களோட நினைப்பு என்னன்னா, கிட்னி பிரச்சனை இருக்கு, அதுக்கு தமிழ்ல உப்புச்சத்தின் வேற பேர் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் உப்பு இல்லாம சாப்பிடணும், ரெண்டாவது அசைவ உணவுகளை நிப்பாட்டணும், மூணாவது எந்த புரோட்டீனும் எடுத்துக்க கூடாது, நாலாவது ரொம்ப தண்ணி கம்மியா குடிக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களை பண்ணா நமக்கு உப்புச்சத்து தன்னாலே சரியாயிரும் அப்படின்னு நிறைய மக்கள் என்னமே நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி இன்னும் நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்னி டீடாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்னியோட இமேஜை போட்டுட்டு கிட்னி அழுகிறது மாதிரி அழுக்க இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு டீயை குடிக்கிறோம் அப்படின்னா கிட்னி சிரிக்கிற மாதிரி, இல்லைன்னா சில மாத்திரைகள் போட்டா சரியாயிரும், சில சப்ளிமெண்ட்ஸ் போட்டா சரியாயிரும். இந்த மாதிரி தவறான புரிதல்கள் இருக்கு. எல்லாருக்கும் என்ன புரியணும் அப்படின்னா, கிட்னி ஒரு அழுக்கான துணியோ அல்லனா அடைக்கப்பட்ட பைப்போ கிடையாது. கிட்னிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு உறுப்பு. அதோட மெயின் வேலையை பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றுறது தான் அதோட மெயின் வேலையே. ஸோ அதை டீடாக்ஸ் பண்ணுங்கிறது நமக்கு எந்த தேவையும் இல்லை. கிட்னியை பாதிக்காத உணவுகள் சாப்பிட்டாலே கிட்னி தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் ஃபுட்ஸை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நெல்ல இருந்து அரிசி எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது பிரவுன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டா ஒயிட் ரைஸ்ன்னு சொல்றோம். பிரவுன் ரைஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஒயிட் ரைஸை விட, அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ கோதுமையில பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருக்கு, அதை ப்ராசஸ் பண்ண மைதா மாவு இருக்கு. ஸோ மைதா மாவுக்கு போகாம கோதுமை மாவை யூஸ் பண்ணணும். இந்த அர்த்தத்துல அவங்க என்ன டயட் சொல்றாங்க அப்படின்னா, ஹோல் டயட் எடுக்கணும், முழுமையான டயட்டை எடுக்க முயற்சி பண்ணணும், கம்மியான ப்ராசஸ்ட் ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த உணவுல ஃபைபர் அடிக்குவேட்டா இருக்கணும். ஃபைபர் என்ன பண்ணுது, குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஃபீட் பண்ணுது. அதே மாதிரி குடல்லையும் சில டைம் யூரியா, கிரியாட்டின் இந்த மாதிரி கழிவுகள் ஜெனரேட் ஆகுது. ஸோ அந்த கழிவுகளை குறைக்கக்கூடிய வேலையும் இந்த ஃபைபருக்கு வேலை இருக்கு. மூணாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கணும். நாலாவது, நம்ம சாப்பிடக்கூடிய டயட்டுக்கு PRAL அப்படின்னு ஒரு ஸ்கோரிங் இருக்கு, பொட்டன்ஷியல் ரீனல் ஆசிட் லோட். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு ஆசிடா மாறுது அப்படிங்கிறத பொறுத்து PRAL ஸ்கோரிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்கோரிங்ல எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கோ அந்தந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அஞ்சாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நமக்கு ஏத்தது மாதிரியான சோடியம் சத்து, பொட்டாசியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து இது எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய நீரோட அளவு நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். ஸோ இவ்வளவு கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபிட் ஆகிறது மாதிரி நம்ம ஒரு டயட்டை தயாரிக்கணும். இப்போ ஒரு வகையான டயட்டை பத்தி டீட்டெயில்டா தனித்தனியா பார்ப்போம். முதல்ல சிரியல்ஸ் இல்லைன்னா தானியங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ சிரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம காமனா எடுக்கக்கூடிய அரிசி, பிரவுன் ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் நம்ம எப்பவும் போல சேர்த்துக்கலாம். ரெண்டாவது கோதுமையும் நம்ம எப்பவும் போல சேர்த்துக்கலாம். மூணாவது மில்லட்ஸ், அதாவது சிறு தானியங்கள். ஸோ சிறு தானியங்கள்ல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, திணை எடுத்துக்கலாம், அதே மாதிரி குதிரைவாலியும் நம்ம எடுத்துக்கலாம். நாலாவது பார்லி நம்ம எடுத்துக்கலாம். ஐந்தாவது ஓட்ஸ் ஸ்டீல் கட் ஓட்ஸ் இருக்கு, அதை எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த சீரியல்ஸ் நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு தட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 1/4 பகுதி அளவுக்கு தான் இருக்கிற அளவுக்கு நம்ம சாப்பிடணும். இந்த சீரியல் சாப்பிட்றது மூலமா 25 இருந்து 35 கிலோ கேலரி பெர் கேஜி அளவு நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். இந்த அளவோட நம்ம இருக்கணும். சீரியல்ஸ்ல அவாய்ட் பண்ண வேண்டிய மெயினான உணவுகள் பாத்தீங்கன்னா, ராகி அவாய்ட் பண்றது நல்லது. கேழ்வரகு, ஏன் கேழ்வரகு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கு. கேழ்வரகை தவிர மிச்ச சீரியல்ஸை நம்ம அளவா எடுத்துக்கலாம். ரெண்டாவது புரதம். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, புரதம் இல்லாம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. நார்மல் மக்கள் ஒரு நாளைக்கு 1 கிராம் பெர் கிலோகிராம் அளவுக்கு புரதம் எடுக்கணும். ஆனா கிட்னி பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் குறைச்சி 0.6 இருந்து 0.8 கிராம் பெர் கேஜி அளவுக்கு எடுக்கணும். அதாவது கொஞ்சமா புரோட்டீனை குறைக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, புரோட்டீனையே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய புரோட்டீனோட அளவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.3 to 0.4 கிராம் பெர் கேஜி வரை தான் எடுக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளோட தசைகள், எலும்புகள் எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஸோ அளவுக்கு அதிகமாக குறைக்கும் போது என்ன ஆயிடுது, தசைகளும் எலும்புகளும் ரொம்ப வீக் ஆயிடுது. அதே மாதிரி வெயிட்டும் அளவுக்கு அதிகமாக குறையுது. புரோட்டீன்ஸை எந்த ஆர்டர்ல எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டியது பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். சைவ உணவுகள்ல இருந்து என்னென்ன புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு
அதை தான் முதல்ல அதிகமாக எடுக்கணும். வேக வச்ச சுண்டல், வேக வச்ச பயிர் வகைகள், இதில் தான் புரோட்டீன் வந்து இருக்கும். ஆனால் யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கு, நிறைய பாஸ்பரஸ் இருக்கு, இதை எப்படி எடுத்துக்க முடியும், நிறைய பேர் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா சில விஷயங்கள் இருக்கு. பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் சொல்லக்கூடிய பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் புரோட்டீன் மட்டும் அதுல இருக்கிறது இல்ல, ஃபைபர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. இப்போ நம்ம பொட்டாசியம் பாஸ்பரஸ் அளவை குறைக்கிறதுக்கு நம்ம சொன்னக்கூடிய பயிர் வகைகள் எல்லாத்தையும் ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணும். ரெண்டாவது 1 பார்ட் அளவு பயிர் வகைகளை வச்சு 2 மடங்கு அளவு நம்ம என்ன பண்ணணும், அதுல தண்ணியை ஊத்தி அதை கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த தண்ணியை வடிகட்டிடணும். இதுக்கு பேரு லீச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் படி பாத்தீங்கன்னா பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் அளவும் பாஸ்பரஸ் அளவும் நல்லாவே குறைஞ்சிருது. ரெண்டாவது யூஸ்வலாவே வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து நம்ம உடம்புல சேரக்கூடிய பாஸ்பரஸோட அப்சர்ப்ஷன் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50% தான் இருக்கும். ஆனா அசைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்பரஸ் வந்து ரத்தத்துல சேருது 70% வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால எப்பவுமே தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய பருப்பு வகைகள், பாசிப்பயிறு, உளுந்தம் பயிறு, துவரம் பருப்பு, கொண்டைக்கடலை, பட்டாணி, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு வந்து நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது ஆல்ரெடி நான் முதலே சொன்ன மாதிரி பொட்டாசியம் நம்ம வந்து லீச்சிங் மூலமா குறைச்சாலும் கண்டிப்பா அளவு வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் 1/2 கப்புக்கு மேல எடுக்கக்கூடாது. பொட்டாசியம் அளவு கம்மியா இருக்கவங்களுக்கு இதை குறைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது முட்டையோட வெள்ளைக்கரு, அதாவது எக் ஒயிட். எக் ஒயிட்ல பாத்தீங்கன்னா 4 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. பொட்டாசியமும் பாஸ்பரஸும் ரொம்ப கம்மி. அதனால எக் ஒயிட் வந்து எல்லா கிட்னி பேஷண்ட்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது போக புரோட்டீன் அளவு கரெக்டா வரணும் அப்படின்னா மீன்கள் சாப்பிடலாம். என்னென்ன மீன்கள் சாப்பிடலாம்? ஃபேட்டி ஃபிஷஸ் சாப்பிடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடலாம். ஐலை மீன், சாலை, மத்தி மீன், நெத்தலி மீன், இதை வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவு வரை நம்ம குழம்புல போட்ட மீனை வந்து எடுத்துக்கலாம். லீன் மீட், தோல் உரிச்ச கோழி, இல்லைன்னா காடை, இல்லைன்னா தோல் உரிச்ச வான்கோழி, இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவு நம்ம குழம்புல போட்டதை எடுத்துக்கலாம். சோ புரோட்டீனோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா கிட்னி பேஷண்ட்டும் கண்டிப்பா நான் சொன்ன அளவுக்கு புரோட்டீன் எடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது சைவ உணவுகள்ல இருந்து வரக்கூடிய புரோட்டீனை எடுக்கணும். முட்டையோட வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீனை நம்ம எடுக்கணும். இந்த 2 புரோட்டீன் எடுத்தும் நமக்கு பத்தல அப்படின்னா சிக்கன், வான்கோழி, அதே மாதிரி காடை, இந்த உணவுகள்ல இருந்து 50 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவு நம்ம புரோட்டீனை எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்ல என்னென்ன அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட் மீட். ரெட் மீட்னா என்னன்னா மட்டன், பீஃப், இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு சாப்பிட்றத குறைக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ ப்ராசஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டாலோ அது வந்து இன்ஃப்ளமேட்டரி டயட்டாக மாறிடுது. நம்ம உடம்புல கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணுது. அதனால் மட்டன் சாப்பிட்றதா இருந்தால் சுக்காவா 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை 50 கிராம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆர்கன் மீட்டை முடிஞ்சளவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதாவது ஈரல், சுவரொட்டி, தலைக்கறி, இதெல்லாம் முடிஞ்சளவு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. கருவாடை வந்து எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான உப்பும் சோடியமும் இருக்கும். ஸோ அது வந்து கிட்னிக்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். அதனால முடிஞ்சளவு கருவாடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸ். நமக்கு ஃபேட்டும் ரொம்ப தேவை. ஃபேட் வந்து மீன்கள்ல இருந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள். எண்ணெய்கள் என்னென்ன அளவா சேர்த்துக்கலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த 3 எண்ணெய்களும் அளவா சேர்க்கணும். இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருக்கு. அதுதான் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. பட் நம்ம நாட்டில் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது போக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கலாம். அளவா துருவின தேங்காய் கொஞ்சமா எடுத்தோம் அப்படின்னா அதுல சில நல்ல ஃபேட்ஸ்கள் இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபிளாக்ஸ் சீட், அதை கொஞ்சம் பொடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் தூவி எடுத்துக்கலாம். இந்த உணவுகள்ல இருந்து சிகேடி பேஷண்ட்ஸ்க்கு தேவையான நல்ல கொழுப்புகள் வந்து கிடைக்குது. அப்புறம் நட்ஸ் வகைகள். நட்ஸ்ல என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா ஜென்ரலா பொட்டாசியமும் பாஸ்பரஸும் கம்மியா இருக்கக்கூடிய நட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்கடேனியா நட்ஸ், பீக்கன் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 நட்ஸும் பொதுவா இந்தியால இருக்காது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் பாத்தீங்கன்னா வால்நட். வால்நட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அல்லனா 3 வால்நட் வந்து எடுத்துக்கலாம். ஜென்ரலாவே நட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஃபேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால 3 வால்நட்ஸ் அளவு எடுத்துக்கலாம். வேற என்னென்ன நட்ஸ் அளவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்,
கேஷ்யூ நட் இதில் வந்து பொட்டாசியமும் பாஸ்பரஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எண்ணி சாப்பிடணும். ஒரு 3-4 ஆல்மண்ட் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி கேஷ்யூ நட்டில் பார்த்தீங்கன்னா 3 அளவு முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இனி என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிட்னி ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட்ஸ் என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, பொட்டாசியம் சத்து வந்து அளவா இருக்கிற மாதிரியான பழங்களை பார்க்கணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் என்ன அப்படின்னா, ஆப்பிள். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். 100 கிராம் அளவு அன்னாச்சி பழம் பைனாப்பிள் வந்து எடுத்துக்கலாம். 3வது பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரைக்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4வதா பெரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு அரை கப்ல இருந்து 1 கப் அளவு நம்ம வந்து ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை ஒரு கை அளவுக்கு நம்ம திராட்சையை எடுத்துக்கலாம். தர்பூசணி அளவா எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கொய்யா எடுத்துக்கலாம். ஒரு 2 சின்ன பீஸ் பப்பாளி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த பழங்கள் வந்து முடிஞ்சளவு நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரைடு ஃப்ரூட்ஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, அதோட பொட்டாசியம் அளவுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆயிடுது. அதனால ரொம்ப அதிகமான பொட்டாசியம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ச்சம்பழம், அத்திப்பழம், கண்டிப்பா ட்ரைடு ஃப்ரூட்ஸை கிட்னி பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. இளநீரும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்றது நல்லது. முக்கணிகள், மா, பலா, வாழை முடிஞ்சளவு அவாய்ட் பண்றது பெட்டர். இதுல எல்லாருக்கும் என்னன்னா, முக்கணிகள் அவாய்ட் பண்ண சொன்னா ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி போயிடுறாங்க. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி 2 மாம்பழ பீஸ் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை அளவா எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா, அதிகமா எடுக்கக்கூடாது. கண்டிப்பா அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. மாதுளை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஜூஸா குடிக்கிறத அவாய்ட் பண்ணும். ஏன்னா அதுல சுத்தமா ஃபைபர் இருக்காது. ஆனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாதுளை சும்மா டேஸ்ட் பண்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாமான்னா சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சு, சப்போட்டா இதையும் அவாய்ட் பண்றது பெட்டர். ஸ்டார் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் வந்து எந்த கிட்னி பேஷண்ட்ஸும் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. இதை எப்பவுமே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இனி காய்கறிகள் பத்தி பார்க்கலாம். பொட்டாசியம் கம்மியான காய்கறிகள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, சுரக்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ. ஸோ எல்லா கிட்னி பேஷண்ட்ஸ்டையும் கேட்டீங்க அப்படின்னா, சுரக்காய் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன், வேற எதுவுமே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் தவறு. சுரக்காய் வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம், பொரியலா வச்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி அது மட்டுமே சாப்பிடணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ சாப்பிட்டுக்கலாம். கிரீன் பீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். கேரட்டும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 கேரட்லேருந்து 2 கேரட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பீஸ் வரை தான் ஒரு நாளைக்கு சேர்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதிகமான முருங்கைக்காய் சேர்த்தோம்னா அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். எல்லா காய்கறிகளையும் நம்ம ரொட்டேஷனில் சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். முட்டைக்கோஸ் வந்து நம்ம முடிஞ்சளவு டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது. சூப்பில் சேர்க்கலாம், வேக வச்ச சுண்டல் சாப்பிட்றோம் அதுலன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது போக காலிஃப்ளவர், ப்ராக்கோலி இதையுமே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் வேக வச்ச காலிஃப்ளவரோ ப்ராக்கோலியோ இல்லைன்னா நம்ம வந்து கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 1 கப் அளவு வெள்ளரியை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெள்ளரியில நீரும் இருக்கிறதுனால அது உடம்புக்கு நல்லது. கத்தரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு நம்ம சாப்பிட முயற்சி பண்ண வேண்டியது பெல் பெப்பர்ஸ், அதாவது குடைமிளகாய். சிவப்பு கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல வரும். ஸோ பெல் பெப்பர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அதை எல்லாத்துலயுமே சேர்த்து நம்ம சாப்பிட்றது நல்லது. வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீனா சமைக்கிற மாதிரி எப்பவும் போல சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறிகள் வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, கேப்பக்கிழங்கு, சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே குறைக்கணும். ஏன்னா கிழங்கு வகைகள்ல பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கு. தக்காளியை வந்து குறைக்கணும். தக்காளியை முழுசா நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னா 1/4 தக்காளி அளவு, 1 பீஸ் அல்ல 2 பீஸ் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். முழு தக்காளியை அவாய்ட் பண்றது பெட்டர். பீட்ரூட்டை குறைக்கிறதும் நல்லது. பீட்ரூட்டை 50 கிராம் அளவு ஒரு நாளைக்கு அளவா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கீரை வகைகளை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலாவே கீரை வகைகளை எல்லாருமே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து பொட்டாசியம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆக்சலேட்டுங்கிற கழிவும் அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கீரைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. அதில் ஃபைபர்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஜென்ரலாகவே கீரைகளில் பொட்டாசியம் அதிகமாக தான் இருக்கும். பொட்டாசியம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கீரைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அது நம்ம நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் அருகுலா அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது கேல், 3வது லெட்டிஷ். ஸோ இந்த 3 கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இந்த 3 கீரை வகைகளும் 1/2 கப் அளவு மட்டும் எடுத்து அதை வந்து சமைக்கலாம். கீரை சமைக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். கீரைகள் வந்து இப்போ 2 கப் அளவு கீரை எடுத்து நீங்க அதை சமைச்சிங்கன்னா அது 1 கப் அளவு சுருங்கிரும். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே கீரைகள் சமைக்கும் போது குக் பண்ணாம 1/2 கப் அளவு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து தட்டியில வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபர்ஸ்ட் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு
அந்த தண்ணியை ஃபுல்லாக கொட்டிட்டு அதை வந்து நம்ம சமைக்கிறது பெட்டர். முடிஞ்சளவு மிச்ச வகையான கீரைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் வந்து அளவுக்கு அதிகமாக பொட்டாசியம் இருக்குது. ஆனால் சுத்தமாக சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். 50 கிராமுக்கு கம்மியான கீரைகள் மட்டும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் என்னென்ன சாப்பிடலாம். பொரி வந்து கொஞ்சமாக மசாலா போட்டு உப்பு இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவது ஒரு 50 கிராம் அளவு அவல் சேர்த்துக்கலாம். மூணாவது வேக வச்ச சுண்டல் பயிர் வகைகள், பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, இதை வந்து ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவு வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி கொஞ்சமாக தேங்காயோ இல்லைன்னா கேரட்டோ கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சேமியாவும் நம்ம எடுத்துக்கலாம். அரிசி மாவு வச்சு பண்ணக்கூடிய முறுக்குகளை எப்பவாவது எடுத்துக்கலாம். அப்பமும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா சட்னியை வச்சு எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ்ல என்னென்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா சிப்ஸ் அண்ட் பேக்கேஜ்ட் ஃபுட்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் சூப்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம். ரெண்டாவது பேக்கரி ஐட்டம், பிரெட், கேக்கு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து உப்பு மாதிரி டேஸ்ட்டில் இல்லாதனால நம்ம சோடியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் சோடியம் அதிகமாகி அது கிட்னிக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்குது. மூணாவது பிஸ்கட். சால்டட் பிஸ்கட் இல்லாத பிஸ்கட்டை எப்போவாவது எடுத்துக்கலாம். பட் முடிஞ்சளவு சால்டட் பிஸ்கட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாக்லேட்டை குறைச்சி சாப்பிட்றது பெட்டர். ஏன்னா சாக்லேட் சாப்பிடும்போது ரத்தத்தில் வேகமாக சுகர் லெவல்ஸ் ஏறிடுது. அதே மாதிரி மிக்சர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. டார்க் கலரில் இருக்கக்கூடிய கோக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதில் வந்து சோடியமும் அதிகமாக இருக்கும், பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்கும். அது ரத்தத்தில் வேகமாக சேர்ந்துடும். பானங்கள் என்னென்ன நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய நீரோட அளவு வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிட்னி பிரச்சனையோட அளவு பொறுத்தும் இதய பிரச்சனை அளவு பொறுத்தும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி பிரச்சனை நமக்கு சுத்தமாக கால்விக்கும் இல்லை, இதய பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம 1.5 லிட்டர்லேருந்து ஈவன் 2 லிட்டர் அளவு கூட நீர் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு கால்விக்கம் வருது, நடந்தால் மூச்சுத்திணறல் வருது, நமக்கு இதய பிரச்சனை இருக்குது, டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு கிட்னி பிரச்சனை மோசமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரை தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு நம்ம என்னென்ன பானங்கள் எடுத்துக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தண்ணி, நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. ரெண்டாவது அரை லெமனை வந்து கட் பண்ணி அதை புழிஞ்சி அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா டீல என்னன்னா ஒரு சின்ன இஞ்சியை கட் பண்ணி அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த இஞ்சியை எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோம்பு சேர்த்து அதை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். துளசியை சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். புதினாவும் நம்ம வந்து தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு டீயை எடுத்துக்கலாம். டீ காஃபி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு 1 கப் அளவு டீ இல்லைன்னா காஃபி எடுத்துக்கிறது நல்லது. காலையில் எடுத்துக்கணும். கண்டிப்பாக 1 கப்புக்கு மேலே எடுக்கிறது நல்லது இல்லை. முடிஞ்சளவு டீ காஃபியில் கம்மியான சுகர் சேர்த்து பருகிறது நல்லது. கிரீன் டீ முடிஞ்சா நம்மளால எடுத்துக்கலாம். பால் எடுக்கிறதுக்கு யோசனையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்மண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா ரைஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரைஸ் மில்க் இதையும் வந்து பிளான்ட் பேஸ்ட் மில்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு பானங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பால் சார்ந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து அளவா ஒரு 2 to 3 கியூப் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். மோர் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு மோர் எடுத்துக்கலாம். உப்பு ரொம்ப குறைச்சி எல்லாம் கம்மியாக சேர்த்து எடுத்துக்கலாம். தயிரும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கிண்ணம் அளவு எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன முடிஞ்ச அளவு சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரால் ஸ்கோரிங் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய சீஸை என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி மில்க் ஷேக்கையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. கோவாலேருந்து சேர்த்தக்கூடிய ஸ்வீட்ஸு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து உப்பு எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நாளைக்கு நம்ம உப்பு சாப்பிட்றதோட அளவு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கிராம் வரை சாப்பிடலாம். இதை சோடியம் கூட ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா சோடியம் வந்து ஒரு நாளைக்கு 2 கிராம் அளவுக்கு கம்மியாக சாப்பிடணும். இந்த சோடியம் கம்மியாக எப்படி பண்ணலாம், எப்படி உணவை கொஞ்சம் ருசியாக சமைக்கலாம், யார் யார் குறைக்கணும், யார் யார் குறைக்கக்கூடாதுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே இந்த கேப்ஷன் பக்கத்தில் பாருங்கள். இப்போ பேசிக்காக என்னென்ன உணவுகளை எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், முன்னாடியே நான் சொன்னது மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்னா என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பேக்கேஜ்ட் ஃபுட், பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட்ஸையும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் கேன்டு ஃபுட்ஸ், கேன்ல வந்து அதிகமான உப்பு சேர்த்திருப்பாங்க. ஸோ கேன்டு ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அதில் நல்ல தண்ணியை ஊற்றி கழுவி அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய உணவுகள் சோடியம் வந்து அதிகமாக சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணும். ஏன்னா அதுலேயுமே வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸில் எல்லாமே ஃபாஸ்பரஸ்ங்கிற சத்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் 100% அப்சர்வ் ஆயிரும், வேகமாக அப்சர்வ் ஆயிரும்.
அதனால் ஃபாஸ்பரஸ் அளவு வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல சேர்ந்துருது. பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து வரக்கூடிய மக்கள் கிட்னி பிரச்சனை இருந்துச்சுன்னா உப்பு எதுவும் இல்லாமல் தண்ணியை ரொம்ப குறைச்சி சுத்தமாக டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டு வாந்தி வந்து வெயிட் குறைஞ்சி ரொம்ப மோசமாயிடுறாங்க. அதே மாதிரி இப்போ சிட்டிஸ்லேருந்து வரவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் உணவுகளை நிறைய சாப்பிட்றாங்க. கிட்னி பிரச்சனை வந்து எனக்கு மோசமாயிட்டே போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும். ரெண்டாவது, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே வந்து ஹோல் ஃபுட்ஸ் நான் சொன்னது மாதிரி சாப்பிடணும். நம்ம சோடியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் அளவுக்கு ஏற்றது மாதிரி உணவுகளை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லது. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வெறும் சாப்பிட்டே வந்து கிட்னி பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. கிட்னி பிரச்சனையில் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாங்கிறது அதில் ஒரு பகுதி தான். அதை தாண்டி நமக்கு எதனால கிட்னி பிரச்சனை வந்துன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற நோய்களுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் கிட்னி பிரச்சனைகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிபி இருக்குன்னா பிபி கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கிட்னியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணால் மட்டும்தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர் வந்து மோசமாகாமல் இருக்கும். இதே போல் கிட்னியை பற்றி நிறைய தகவல்கள் தெரிய ஆதிரன் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.